தயவு செஞ்சு இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்காதீங்க. குளோபல் வார்மிங்னால நிறையா பிரச்சனைகள் வருது, கிளைமேட்டே டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. சிம்லா பக்கம்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா, நிறையா மவுண்டன்ஸ் வந்து பயங்கரமாக எரிஞ்சு அந்த நெருப்பு நடுவில்லாம் நம்ம ட்ராவல் பண்ணி வந்தோம். இப்போ நாம் வந்து பார்த்திங்கன்னா காந்தலூரில் இருக்கோம். அந்த காந்தலூரில் ஒரு முக்கியமான ஒரு வியூ பாயிண்டில் இருக்கோம். எனக்கு பின்னாடி இருக்க மவுண்டன்ஸ் வந்து எப்படி எரியுது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அங்கே தெரியுதுங்களா உங்களுக்கு மவுண்டன்ஸில் பாருங்கள், அது வந்து டாப் பீக்குக்கு மேலே பாருங்கள் எப்படி வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நெருப்பு வந்து பரவுது பாருங்கள். பரவி வந்து ஃபுல்லாக அப்படியே எரிஞ்சிட்டு போயிட்டுருக்கு பாருங்கள். இது வந்து எவ்வளோ டேஞ்சர் தெரியுமா? இங்கே பாருங்கள், இந்த இடத்துலையும் பாருங்கள் நெருப்புலாம் வந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி இந்த சைடு காட்டுறேன் பாருங்கள், ஃபுல்லாக நெருப்பு தான், பயங்கரமாக எரிஞ்சு இப்போ புகையாயிட்டுருக்கு. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மரம் வளர்க்குறது எவ்வளோ அவசியம்னு சொல்லிட்டு. மவுண்டன்ஸ்லேயே இந்த நிலமை, நம்ம ஹிமாலயாஸ் வரையும் போயாச்சு, எந்த லெவலுக்கு வந்து படுத்தி எடுக்குதுன்னு சொல்லிட்டு. அடுத்து வர 6 மாதம் வந்து வெயிலோட உச்சக்கட்டமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உச்சக்கட்டம்னா போன வருஷமே தாங்க முடியாத வெயில், ரெட் அலர்ட். இந்த வாட்டி எப்படின்னு தெரியல. ஸோ மக்களே, இதிலேருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்று தான், மரம் வளர்க்கணும், நம்மளோட ஃப்யூச்சர் ஜென்ரேஷனை காப்பாற்றணும், அவ்வளோதான். தேங்க்யூ.